நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அடுத்த ஜும்ஆக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே நமக்கு தருவான். அதே போன்று நம்முடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய மிகவும் முக்கியமான 4 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 4 திக்ருகளையும் ஓதுவோம். நாம் அதே இடத்தில் அமர்வதன் நன்மையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூறியிருக்கின்றேன். நாம் ஃபர்லான தொழுகைகளை தொழுதுவிட்டு அதே இடத்தில் சற்று நேரம் அமர்ந்திருப்பது மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். மலக்குமார்களின் துஆ நமக்கு கிடைக்கும். நாம் தொழுத இடத்தை விட்டு உடனே எழுந்து செல்லாமல் சிறிது நேரம் அதே இடத்தில் அமர்ந்து திக்ருகளிலும் துஆக்களிலும் ஈடுபடுவதன் மூலமாக மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து இந்த திக்ருகளை ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி வைப்பான். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ் என்ற இந்த திக்ரை 100 தடவைகள் நாம் ஓத வேண்டும். அதன் பின்னால் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா என்ற இந்த துஆவை 100 தடவைகள் நாம் ஓத வேண்டும். அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலாத்துல் இப்ராஹீமியாவை 100 தடவைகள் ஓதிவிட்டு அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த அல்லாஹும்ம கஃபிர்லி என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவுக்கிடையில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நல்லதையே நடத்தி வைப்பான். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான்.